அந்த ஆட்டோ ஷோவில் பங்கு பெற்ற மற்ற கார்களை விட நித்யா நின்று கொண்டிருந்த காரும் அவளும் தான் அன்று பேசும் பொருளாக இருந்தார்கள். கிட்டத்தட்ட 2 மணி நேரத்திற்கு மேலாக ஹை ஹீல்ஸ் அணிந்து கொண்டு ஷோகேஸ் பொம்மை போல அப்படியே நின்று கொண்டிருந்ததால் அவளால் தொடர்ந்து நிற்க முடியவில்லை. அவளுக்கு பயங்கரமாக கால் வலிக்க தொடங்கியது. அத்துடன் கால்கள் மறுத்து போக ஆரம்பித்தது. தூரத்தில் இருந்த ரோஹித் அவளை வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தார். ராகவ் டிசைன் செய்த கார்களை காட்சிப்படுத்தும் கார் ஷோவுக்கு பிரகாஷும் வந்திருந்தார். மேக்கப் போட்டிருந்ததால் நித்யாவை மற்றவர்களுக்கு வேண்டுமானாலும் அடையாளம் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் பிரகாஷுக்கு பார்த்த முதல் பார்வையிலேயே அது நித்யாதான் என்று புரிந்துவிட்டது. நித்யாவின் மீது தொடர்ந்து பிளாஷ் லைட்டுகள் மின்னத் தொடங்கியது. அது அவளுடைய கூச்சத்தை இன்னும் அதிகப்படுத்தியது. எப்போது இங்கிருந்து தப்பித்து செல்லலாம் என்பது போல அவள் பல்லை கடித்துக் கொண்டு அங்கு நின்று கொண்டிருந்தாள். கீழே இருந்த பிசினஸ் மேன்கள் கொஞ்சம் கூட விவஸ்தையே இல்லாமல் மேடையில் இருந்த மாடல்களை அங்குலம் அங்குலமாக ரசித்துக் கொண்டு வக்கிரமாக கமெண்ட் செய்து கொண்டிருந்தார்கள். அதிலும் குறிப்பாக நித்யாவை பற்றித்தான் அங்கிருந்தவர்கள் அதிகமாக பேசினார்கள். இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த பிரகாஷின் முகம் போன போக்கை பார்க்க சகிக்கவில்லை. நீங்க எல்லாம் புதுசா அறிமுகமாக இருக்கிற காரை பார்க்க வந்தீங்களா, இல்ல மாடல்களை பார்க்க வந்தீங்களா? இதெல்லாம் வெறும் மேக்கப் தான். எனக்கு என்னவோ அந்த பொண்ணு அழகாவே இல்லைன்னு தான் தோணுது என்று கூறிய பிரகாஷ் உள்ளுக்குள் கொதித்துக் கொண்டிருந்தாலும் வெளியில் சிரித்துக் கொண்டிருந்தார். ஒருவேளை அந்த பொண்ணுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆக இருந்தா என்ன பண்றது என்று பிரகாஷ் பல்லை கடித்துக் கொண்டு கூறினான். இருக்கட்டும், அவ புருஷனை டிவோர்ஸ் பண்ண சொல்லிட்டு அவளை நான் என் கூட கூட்டிட்டு போயிடுவேன். இதையெல்லாம் கேட்ட பிரகாஷால் அதை தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. ஹாஸ்பிட்டல்ல நான் பணம் கொடுக்கறேன்னு சொல்லும் போது வேண்டான்னு சொல்லிட்டு இங்க வந்து இப்படி பப்ளிக் முன்னாடி உடம்ப காட்டிட்டு நிக்கிறியே, உனக்கு வெக்கமா இல்லையா என்று நித்யாவை பற்றி நினைத்து கொண்டவன் கோபத்தை கட்டுப்படுத்திக் கொள்ள முடியாமல் வெளியில் சென்று சிகரெட் பிடிக்க தொடங்கினான். ஹை ஹீல்ஸ் அணிந்து பழக்கம் இல்லாத நித்யா கிட்டத்தட்ட 2 மணி நேரமாக கால்வலியை பொறுத்து கொண்டு நின்று கொண்டிருந்தாள். கால்கள் இரண்டும் ஒடிந்து விழுந்துவிடும் போல அவளுக்கு பயங்கரமாக வலித்தது. ஆனால் இது எதை பற்றியும் கவலைப்படாமல் ஹோஸ்ட் அந்த காரை வர்ணித்து மணிக்கணக்காக பேசிக் கொண்டிருந்தார். முடியல, போதும், நிறுத்து என்று மனதிற்குள் அவனை சபித்துக் கொண்டிருந்த நித்யாவிற்கு திடீர் என்று கண்களை இருட்டிக் கொண்டு வந்தது. தனக்கு முன்னால் இருக்கும் காட்சிகள் அனைத்தும் ஸ்லோ மோஷனில் நடப்பது போல அவளுக்கு இருந்தது. பயந்து போய் அப்படியே கண்களை மெதுவாக மூடிக்கொண்டாள். ஒரு கட்டத்தில் நிற்க முடியாமல் தடுமாறியவள் அப்படியே சரிந்து கீழே விழப்போனாள். நல்ல வேளை, அவளை யாரோ தாங்கி பிடித்துக் கொண்டார்கள். உடனே நித்யா கண்களை மெதுவாக திறந்து பார்த்தாள். பிளாஷ் லைட் வெளிச்சத்தில் அந்த முகத்தை அவளால் தெளிவாக பார்க்க முடியவில்லை. ஆனால் அந்த அருகாமையும் அணைப்பும் அது யார் என்று அவளுக்கு சொல்லாமல் சொல்லிவிட்டது. மாஸ்க் மேன், நீங்களா என்று அவள் முணுமுணுத்தாள். ஆமா, நான் தான், பயப்படாத பேபி கேர்ள் என்று அவன் கூறியவுடன் அவள் கண்களிலிருந்து கண்ணீர் வழிய தொடங்கியது. தன்னுடைய முழு பலத்தையும் பிரயோகித்து அவனுடைய தோள்களை இறுக்கமாக பிடித்துக் கொண்டவள், மாஸ்க் மேன், என் கால் ரொம்ப வலிக்குது என்று அழுது கொண்டு கூறினாள். உடனே கீழே குனிந்து நித்யாவின் கால்களில் இருந்த ஹீல்ஸை கழட்டி தூர எறிந்தவன் தான் அணிந்திருந்த கோட்டை எடுத்து அவள் மீது போர்த்துவிட்டு அவளை அப்படியே பூமாலை போல அலுங்காமல் குலுங்காமல் தூக்கிக் கொண்டு அந்த ஹாலில் இருந்து வெளியேறும் போது, நான் இப்ப மாஸ்க் போடல, அதனால நீ கண்ணை மூடிக்கோ என்று கூறினான். உடனே நித்யாவும் தன்னுடைய கண்களை இறுக்கமாக மூடிக்கொண்டாள். அடுத்த சில நிமிடங்களில் அவள் ஒரு காரில் உட்கார வைக்கப்பட்டாள். அப்போது நித்யா கண்களை திறக்காமலேயே, மாஸ்க் மேன், இன்னைக்கு நீங்க மாஸ்க் போட மறந்துட்டீங்களா என்று கேட்டாள். ஏன், என் முகத்தை பார்க்கணும்னு ஆசைப்படுறியா என்று அவன் சிரித்துக்கொண்டே கேட்கவும் உடனே கண்களை திறந்து அவனுடைய முகத்தை பார்க்க வேண்டும் என்று அவள் துடித்தாள். நான் பார்க்கறதுனால உங்களோட பிளான்ல ஏதாவது ப்ராப்ளம் ஆகுமா என்று அவள் கேட்கவும், ஆமா, ஆனா நீ பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டா என்று அவன் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே, இல்ல வேணாம், என்னைக்கு நீங்களே முழு மனசோட உங்க மாஸ்க கட்டணும்னு நினைக்கிறீங்களோ அன்னைக்கு வரைக்கும் நான் உங்களுக்காக வெயிட் பண்றேன் என்று நித்யா கூறினாள். நித்யா கூறியதை கேட்டவுடன் அவனுடைய உதடுகளில் ஒரு கசப்பான புன்னகை தோன்றியது. என்னுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு? நான் இங்க ஒரு மாடலா ஸ்டேஜ் ஏறணும்னு வரல, மேக்கப் ஆர்டிஸ்டா தான் வந்தேன். ஆனா சிச்சுவேஷன் என்று அவள் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே குறுக்கிட்ட மாஸ்க் மேன், இன்னைக்கு நீ ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணின என்று கூறிவிட்டு அவளை மீண்டும் தன்னுடைய 2 கைகளாலும் தூக்கி பின் சீட்டில் படுக்க வைத்தான். அவனுடைய கழுத்தை இறுக்கமாக பிடித்துக் கொண்டவளுக்கு அவனிடம் இருந்து லேசான சிகரெட் ஸ்மெல் வந்தது. உடனே முகத்தை சுளித்த நித்யா, மாஸ்க் மேன், நீங்க ஸ்மோக் பண்ணுவீங்களா? இதுவரைக்கும் நீங்க ஸ்மோக் பண்ணி நான் பார்த்ததே இல்லையே என்று கேட்டாள்.
நான் செயின் ஸ்மோக்கர்லாம் கிடையாது, ரொம்ப டென்ஷனா இருக்கும்போது மட்டும் ஸ்மோக் பண்ணுவேன் என்று கூறினான். ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த், ப்ளீஸ் இனிமே ஸ்மோக் பண்ணாதீங்க என்று நித்யா கூறவும், ஓகே பேபி கேர்ள், நீ சீக்கிரம் ஒரு குழந்தை பத்தி கூட, அதுக்கப்புறம் நான் ஸ்மோக் பண்ணவே மாட்டேன், இப்ப நீ கண்ணை திறக்கலாம் என்று சொல்லிவிட்டு அவன் டிரைவர் சீட்டில் சென்று அமர்ந்து தன்னுடைய மாஸ்கை அணிந்து கொண்டான். உடனே அவள் மெதுவாக கண்களை திறந்தாள். டிரைவர் சீட்டில் இருந்த அவனுடைய பின்பக்கம்தான் இப்போது தெரிந்தது. அவனுடைய முகம் தெரியவில்லை, ஆனால் கண்ணாடியில் அவனுடைய கண்கள் மட்டும் தெளிவாக தெரிந்தது. அந்த கண்களையே அவள் மெய்மறந்து பார்த்து கொண்டிருந்தாள் நித்யா. அப்படியே அவள் தன்னை மறந்து தூங்கிவிட்டாள். அடுத்த 1 மணி நேரத்தில் அவர்கள் தங்கியிருந்த ஹோட்டலுக்கு வந்து விட்டார்கள். நித்யாவை தூக்கிக் கொண்டு அவர்கள் தங்கியிருந்த அறைக்கு வந்தான். அப்பொழுதுதான் தன்னுடைய ஹேண்ட்பேக், ரூம் கீ ஆகிய அனைத்தையும் அங்கேயே விட்டுவிட்டு வந்தது நித்யாவிற்கு ஞாபகம் வந்தது. அச்சச்சோ, ரூம் கீ என்னோட ஹேண்ட்பேக்ல இருக்கு என்று அவள் கவலையுடன் கூறவும், டோன்ட் வரி பேபி கேர்ள், உன்னுடைய திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு வர்றதுக்கு நான் ஆள் அனுப்பிட்டேன் என்று அவன் கூறினான். என்னை கீழே இறக்கி விடுங்க, நான் கொஞ்ச நேரம் சாஞ்சுக்கிட்டு அப்படியே நின்னுட்டு இருக்கேன், நீங்க சாவியை எடுத்து கதவை தரங்க என்று நித்யா வெட்கத்துடன் கூறினாள். சொல்லு பேபி கேர்ள், மிஸ்டர் ராகவ் உன்னை லவ் பண்றாரா என்று கேட்டான். இந்த கேள்வி அவளை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. இல்ல மாஸ்க்மேன், அப்படியெல்லாம் எதுவும் இருக்காது, நான் இது வரைக்கும் 3 தடவை தான் அவரை மீட் பண்ணிருக்கேன், உங்களுக்கு ஏன் அப்படி தோணுது என்று கேட்டாள். எனக்கு காரணம் சொல்ல தெரியல, ஆனா நீ எனக்கு சொந்தமானவ, எனக்கு மட்டுமே சொந்தமானவ, உன்னை மத்தவங்க வேற கோணத்துல பாக்குறத என்னால ஏத்துக்கவே முடியாது என்று அவன் உறுதியான குரலில் கூறவும், ஏன் உங்களுக்கு ஜெலஸா இருக்கா என்று நித்யா சிரித்துக்கொண்டே கேட்டாள். ஆமா, ஜெலஸ் தான் என்று கூறியவன் அவளுடைய தலையை தன்னுடைய 2 கைகளாலும் பிடித்துக்கொண்டு அவள் கண்களை நேருக்கு நேராக பார்த்து, ஆனா மிஸ்டர் ராகவ் என்று அவள் தயங்கினாள். உடனே அவன், என்னாச்சு என்று கேட்கவும், அவர் உங்க அண்ணன் தானே என்று மனதிற்குள் நினைத்து கொண்டவள், இல்ல ஒன்னும் இல்ல, அவர்கிட்ட இருந்து என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் விலகி இருக்க முயற்சி பண்றேன், எங்க 2 பேருக்குள்ள இருக்கிற ரிலேஷன்ஷிப் பியூர் ப்ரொஃபஷனல், அது தவிர வேற எதுவும் கிடையாது என்று நித்யா கூறியவுடன், இந்த மாதிரி எனக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு பதிலா எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் எனக்கு நீ ஒரு குழந்தைய பெத்து கொடுக்கணும். அடுத்த நாள் காலை நித்யாவிற்கு காலில் காயம் ஏற்பட்ட விஷயம் கேள்விப்பட்டு ஜெனி அவளை பார்ப்பதற்காக ஹோட்டல் அறைக்கு வந்திருந்தாள். நித்யாவின் கால்களை பிடித்து தொட்டு பார்த்தவள், ஒரே நாள்ல உன்னோட கால் வீக்கம் இந்த அளவு குறைஞ்சிருச்சே, பரவாயில்ல, உனக்கு மாஸ்க்மேன் நல்ல மசாஜ் பண்ணிருக்காரு, ஒருவேளை அவர் மசாஜ் பார்லர் வச்சிருக்காரோ என்று ஜெனி சிரித்துக் கொண்டே கேட்கவும், என்னடி இப்படி சொல்லிட்ட, அவர் எவ்வளவு பெரிய ஃபேமிலியை சேர்ந்தவரு, அவரை போய் இப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டியே என்று நித்யா கேட்டாள். அப்படின்னா மாஸ்க்மேன் கன்ஃபார்மா மிஸ்டர் ரோஹித் தான் நீ முடிவே பண்ணிட்டியாடி, ஸ்மார்ட்டா ஹேண்ட்ஸமா ஹீரோ மாதிரி இருக்கிறவரு நிச்சயமா உனக்கு பொருத்தமான ஜோடிதான் என்று ஜெனி கூறினாள். போதுண்டி, ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது நான் அழகா இருக்கேன்னு சொல்லலன்னா உனக்கு தூக்கமே வராதாடி என்று நித்யா கேட்டாள். நான் மட்டும் இல்ல, ஆம்பளையா இருந்தா என்று ஜெனி மீண்டும் ஆரம்பிக்கவும், போதும் போதும் நிறுத்த என்று நித்யா தன்னுடைய காதை பொத்திக் கொண்டாள். ஓகே விடு, இனிமே சொல்லல, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேசணும்னு நினைச்சேன். நேத்து நடந்த ஷோவுக்கு அக்ஷயாவும் பிரகாஷும் வந்திருந்தாங்க. அங்கேயே அவங்க 2 பேருக்குள்ள ஏதோ பிரச்சனை வந்துருச்சு. அக்ஷயாவை பிடிச்ச பிரகாஷ் கண்ணா பின்னான்னு எல்லார் முன்னாடியும் திட்டான். அது மட்டும் இல்ல, பிரகாஷ் ஸ்டேஜுக்கு பின்னாடி போய் அங்க இருந்த ஒரு மாடல் கிட்ட பேசி அவளை எப்படியோ கரெக்ட் பண்ணி அக்ஷயாவை அம்போன்னு விட்டுட்டு அந்த பொண்ணை கூட்டிட்டு போயிட்டான் என்று கூறிய ஜெனி நடந்த விஷயத்தை அப்படியே லைவாக ரிலீஸ் செய்து நடித்து காட்டியதை பார்த்த நித்யா விழுந்து விழுந்து சிரித்தாள். இந்த அக்ஷயா இந்த பிரகாஷ நம்பி அவன் பின்னாடி ஏன் போகணும்னு தான் விதியை நினைச்சு நொந்து போயிருப்பான்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த மாடல் உன்னோட தங்கச்சி, அதான் அந்த சூனியக்காரி அக்ஷயாவை விட ரொம்ப அழகா இருப்பா. இனிமே அக்ஷயாவோட கதி அதோ கதிதான் என்று ஜெனி கூறினாள். நல்ல வேளை மாஸ்க்மேன் என்ன ஸ்டேஜ்ல இருந்து அப்படியே எங்க கூட்டிட்டு வந்துட்டாரு, இல்லனா இந்த கன்றாவையெல்லாம் நானும் பார்க்க வேண்டி வந்திருக்கோம் என்று அவள் நினைத்து கொண்டிருக்கும் பொழுதே, என்னடி ரொம்ப சீரியஸா திங்க் பண்ணிட்டு இருக்க, ஒருவேளை உன் தங்கச்சியையும் அந்த பிரகாஷ் டிவோர்ஸ் பண்ணிடுவானோன்னு நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கியா என்று ஜெனி கேட்டாள். அப்படியெல்லாம் எதுவும் இல்லடி, இனிமே எனக்கும் அந்த குடும்பத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அதை விட அங்கிள் எப்படி இருக்காரு, லேண்ட் வாங்கினதுல அவருக்கு சந்தோஷமா என்று நித்யா கேட்டாள். எங்க அப்பா தானே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்காரு, கிட்டத்தட்ட பாதி விலையில அவருக்கு அந்த லேண்ட் கிடைச்சிருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் மாஸ்க்மேன் மிஸ்டர் ரோஹித் தான்.
ஒருவேளை மிஸ்டர் ரோஹத்துக்கு என் மேல இருக்கிற இன்ட்ரெஸ்ட்ல தான் இவ்ளோ கம்மி விலைக்கு எங்க அப்பாவுக்கு லேண்ட் கொடுத்திருக்காரான்னு நினைச்சுக்கிட்டு எங்க அப்பா அவங்க வீட்டுக்கு சம்பந்தம் பேச போகலாமான்னு என்ன நச்சரிக்க ஆரம்பிச்சிட்டாரு என்று ஜெனி கூறினாள். அப்படியா? சரி, அப்புறம் எப்படி சமாளிச்சா என்று நித்யா சிரித்துக்கொண்டே கேட்கவும், என்னத்த சமாளிக்கிறது போ, மாஸ்க் மேனை பத்தி நீ யாருக்கும் எதுவும் தெரியக்கூடாதுன்னு வேற சொல்லியிருந்த இல்லையா? அதனால நான் எங்க அப்பா கிட்ட ரோஹத்தங்கிட்ட அந்த மாதிரி எல்லாம் பழகல, அவரு என்ன தன் கூட பிறந்த தங்கச்சி மாதிரி தான் நினைக்கிறாருன்னு சொல்லி சமாளிச்சு வச்சிருக்கேன் என்று ஜெனி கூறவும், ரொம்ப தேங்க்ஸ் டி என்று நித்யா கூறினாள். உன் தேங்க்ஸ் எல்லாம் எனக்கு வேண்டாம், நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும் என்று ஜெனி தன் முகத்தை சீரியஸாக வைத்துக் கொண்டு கூறினாள். முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.